ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சவுண்ட்கோரோட குளோ மினி 8 வாட் ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஓவர்வியூ தான். இந்த ஸ்பீக்கருக்கு சவுண்ட்கோரோட அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குது. தென் பாக்ஸை பார்த்துக்குங்க. ஓகே, இது எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வந்துச்சு. பாக்ஸ் திறந்தோன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், தென் ஸ்பீக்கர், தென் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸில் யூஎஸ்பி-C கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது சவுண்ட்கோரோடது. ஓகே, ஸ்பீக்கர் பக்கத்து வருவோம். இதான் ஸ்பீக்கரு. கீழே ஒரு பேஸ் ரேடியேட்டர் ஒன்று இருக்குது. ஆன் பண்ணுறதுக்குள்ள பட்டனு ஒன் டேப் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு. ஒரு லேனியார்ட் கேபிள், லேனியார்ட் ஸ்ட்ராப் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் டைப்-C போர்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? தென் இதில் இன்னொரு TWS பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குள்ளது. தென் ப்ளூடூத் பேரிங் பட்டனு, ப்ளஸ்ஸு மைனஸு, தென் இந்த லைட்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கான மோட்ஸ் பட்டனு, ட்ரிக் கலர் RGB சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லாவே பேஸ் நல்லா இருக்குது. பேஸ் நல்லா வைப்ரேட் நல்லா இருக்கு பாருங்கள். பேஸ் நல்லா இருக்குது. இன்னொரு கிளிப் போட்டு காமிக்கிறேன். மோர்டல்ஸ் செம்ம பேஸை பண்ணிட்டு செம்மையாக இருக்குது. மேபி யூடியூப் ஆப்பில் சவுண்ட் கம்மியாக இருக்குது. சவுண்ட் நல்லா இருக்குங்க. ப்ராமினெண்ட்டாக ஸ்மூத்தாக நல்லா இருக்கு. ஆன் பண்ணதும் நமக்கு கூகுளோட ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட்டு காமிக்கும். நம்ம அப்ளிகேஷனில் சவுண்ட்கோர் குளோ மினியை கிளிக் பண்ணோம்னா இதான் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் டவுன் அப்பு அதுக்குள்ள ஸ்லைடரு. கீழே பேஸ் அப்புன்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, அது வச்சோம்னா பேஸ் ரேடியேட்டர் இது பண்ணும். சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ் டிஃபால்ட்டாக ஒரு 4 சவுண்ட் ப்ரொஃபைல் இருக்குது. வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த பார்ட்டி காஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அது எதுக்குன்னா, நம்ம ஒரு 2 குளோ மினி வச்சுருந்தோம்னா 2 இல்லை 100 குளோ மினி வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைட் காலம்குள்ளே வந்தோம்னா நமக்கு லைட் என்னென்ன மாதிரி எரியணும், கேம்ப் ஃபயர் மோடு, நியான் லைட் மோடு, அப்புறம் ரொமான்டிக் ஸ்ட்ரோலு, அப்புறம் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரீக்கு அப்படின்னு நிறையா இருக்குது. ஆம்பியன் லைட்டுங்கிறது நம்ம ஒரு சிங்கிள் கலரை செட் பண்ணிவிட்டு அதுக்கு வச்சு விட்டோம்னா அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். தென் கஸ்டம் கலர்ஸில் ஒரு ஷஃபிள் பண்ணி அதுவே நான் ஒரு 5-6 கலர் அதுவே செட் பண்ணி
ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓவரால் பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க. எல்லா கண்ட்ரோலும் ப்ளஸ் இதில் வந்து ஏதோ ஒரு ஆராவோ ஏதோ ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் இதெல்லாம் ட்ரான்ஸ்லேஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது.